சில சூப்பர் ஹீரோஸ் உலகத்தை காப்பாற்றுறதுக்காக வாழ்கிறாங்க. ஆனால் ஸ்பைடர்மேன் உலகத்தையும் தன்னோட வாழ்க்கையும் ஒரே நேரத்தில் சமாளிக்க போராடுற ஒரு சாதாரண மனுஷன். நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் அப்படிங்கிற பாட்டு கூட கேட்டு முடிச்சிருக்க மாட்டார் போல. அதுக்குள்ள நாளும் விழுந்துருச்சு, கூடவே சேர்ந்து ஒரு பிரச்சனையும் முளைச்சிருச்சு. ஒரு பக்கம் என்னதான் வந்துட்டு கட்டப்படாத பில்ஸ் இருந்தாலுமே இந்த ரெண்ட்டு மற்றதெல்லாமே பர்சனல் லைஃப்ல, இன்னொரு பக்கம் உதவி கேட்குற ஒரு நகரம். ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒன்று, தன்னோட வாழ்க்கையை சரி பண்ணலாமா, இல்லை முகமே தெரியாத ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாற்ற போலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. பில்ஸை விட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலை திறந்து ஸ்பைடர்மேனா பறக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கதான் இந்த கதை ஆரம்பிக்குது. இது ஒரு சூப்பர் ஹீரோட கதை கிடையாதுங்க. பொறுப்பு எப்பவுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மனுஷனோட கதை. அதான் சொல்லுவாங்களே, வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பறந்து போன நம்ம ஸ்பைடர்மேன் நேரடியா ஃபிஸ்க் டவருக்கு தான் போறாரு. ஏன்னா அங்கதான் பிரச்சனையே நடந்துகிட்டு இருக்கு. அங்க அவர் ஒருத்தங்களை பாக்குறாரு. அவங்க தான் NYPDயோட கேப்டன் யூரி. எங்களுக்கு பேக்கப் வேணும். அப்படியே அந்த ஏர் ஸ்பேஸை லாக்டவுன் பண்ணுங்க. யூரி, உனக்கு எது பிரச்சனை இல்லையே? அவன் இந்த பில்டிங்கை விட்டு போயிட்டா நம்மளால பிடிக்க முடியாது. அதான் நான் வந்துட்டேனே, நான் வேணா. உன்னோட ஆட்டத்தை ஆரம்பி. எஸ். வில்லி, இந்த நாளை மறக்க மாட்டேன். மேல பாருங்கடா. நீ எங்கடா ஓடுற? குடிக்கிறேன் அவனை. எல்லாரும் என்ன பின் வந்து வாங்க, நான் இவங்களை பார்த்துக்கிறேன். ஒன்ஸ் இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இறங்கின அவர் வில்சன் ஃபிஸ்க்கு பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இதோட பிரச்சனை முடிச்சுன்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ஒரு மாஸ்க்டு கேங்குங்க. அவங்க இன்னர் டீமன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க ஃபிஸ்கோட இடத்த எல்லாத்தையுமே அவங்க ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏன்டா இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் பர்டிகுலர் இடத்துல நம்ம ஒருத்தங்களை மீட் பண்ணுவோம். இதை எங்கேயோ பார்த்துருக்கனே மச்சான். நகராம இருக்க காசு தரேன்னு சொன்ன கண்டிப்பா நகராம இருப்பேன். ஹே பீட்டர். எம்ஜே, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்ன மாதிரி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். சரியா சொன்னா நீ வர வரைக்கும். இது உன்னோட தானே? ஆமாம், தேங்க்ஸ். ராபி பியூகுலுக்காக உன்னை இந்த வேலையெல்லாம் பார்க்க சொல்கிறானா? ஓ, சரியா சொன்னா நான் இங்கே இருக்கிறது ராபிக்கு தெரியாது. அண்ட் கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. புரியல. நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ மேரி ஜான் மூலிமா நம்மளுக்கு தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்னர் டீமன்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் டெவில்ஸ் பிரெத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா நம்மளுக்கு தெரிய வருது. நான் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் போகலான்றப்ப தான் உன்னை பார்த்தேன். அதிர்ஷ்டவசமாக உயிரோடு இருக்க. சொல்கிறது யாருப்பா? 5 நிமிஷம் முன்னாடி நான் காப்பாற்றின ஆளா? சரி கேளு. அந்த மாஸ்க் போட்டவங்க இந்த ஃபைலை தேடி தான் வந்தாங்க. ஆனால் என்னால் இத்தனை பேர் இருக்கையில் இதை எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாது. சரி, ஓகே, நீ அங்கே போய் ஒழிச்சுக்கோ. ஒன்ஸ் நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற வரைக்கும் அங்கேயே இரு. ஓகே? பிளான் கேட்க நல்லா இருக்கு. உன்னை பார்த்ததில் சந்தோஷம் பீட்டர். ஏன், எனக்கும் தான். ஆனால் நம்ம இப்படி தான் மீட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் மீட் பண்ணியிருக்கோம். இந்த சமயத்தில் நம்மளுக்கு ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் உதவியாக இருப்பார். யார் அப்படின்னா ஜெஃபர்சன் டேவிஸ் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட உதவியோட அந்த டீமனோட அட்டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அடிச்சு நொறுக்கிட்டு இருப்போம். அட் த சேம் டைம் ஒரு பர்டிகுலர் பீக் மூமெண்ட்டில் ஸ்பைடர்மேனை ஜெஃபர்சன் டேவிஸ் காப்பாற்றுவார். ஸோ அப்படி காப்பாற்றினதன் மூலமாக அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த அங்கீகாரம் கிடைக்கும் போது ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சு தான் நடத்துவாங்க. அதில் என்ன ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, மேயர் நார்மன் ஆஸ்பாண்ட் இருக்கார் இல்லையா? ஸோ அவருக்கு ஒரு ரீஎலெக்ஷன் ஈவெண்ட் தான் நடக்கும். அந்த ஈவெண்ட்ல இவருக்கும் சேர்த்து அப்படியே ஹீரோயிசம் அப்படிங்கறக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பட் அந்த ஒரு ஈவெண்ட்ல ஒரு பாம் பிளாஸ்ட அந்த இன்னர் டீமன்ஸ் பிளான் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல ஸ்பைடர்மேன் இருப்பாரு. பட் ஆனா பீட்டர் பார்க்கரா அந்த ஈவெண்ட் அட்டெண்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்த ஜெஃபர்சன் டேவிஸ் அப்படிங்கிறவர் யாரோட தந்தை அப்படின்னா மைல்ஸ் மொராலஸோட தந்தை. ஸோ மைல்ஸ் மொராலஸுமே அந்த இடத்துல சின்ன பையனா இருந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருப்பான். பட் இந்த ஒரு பாம் பிளாஸ்ட் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். அவர் பீட்டர் பார்க்கர் இருக்கிறனால அவர் சென்ஸ் பண்ணிடுவாதான். பட் அவரால் யாரையுமே காப்பாற்ற முடியாது. அவருமே பாதிக்கப்பட்டுருவாரு. பட் இந்த சமயத்தில் ஸ்டில் மைல்ஸ் மொராலஸா நம்மளோட தந்தையை தேடுவோம். பட் தேடும்போது அவனால் ஒன்றுமே பண்ண முடிஞ்சிருக்காது.
ஆனால் இந்த சமயத்தில் பீட்டர் இருக்கார்ல, அவர் ஒரு விஷயத்தை பார்த்துருப்பார். என்ன அப்படின்னா, மார்டின் லீ வந்து அந்த இன்னர் டீமன்ஸோட தலைவனாக மாறுறதை வந்துட்டு பார்ப்பாரு. அதுவும் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டரானா மிஸ்டர் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா. பட் ஸ்டில் இந்த ஒரு இழப்பை நம்மளால் தவிர்க்கவே முடியாத மாதிரி ஆகிரும். இந்த ஒரு அட்டாக் அப்புறம் தான் மைல்ஸ் மொராலஸும் பீட்டர் பார்க்கரும் வந்து முதல் தடவை பேசிக்கிறாங்க. பட் தட் டசன்ட் கோ வெல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இழப்புக்கு என்ன மன்னிச்சிரு. எனக்கு உங்களை தெரியுமா? நான் பீட்டர் பார்க்கர். நானும் சிட்டி ஹாலில் தான் இருந்தேன். இங்கே பாரு, எனக்கு தெரியும் உனக்கு என்ன தெரியாதுன்னு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. அதை தானே சொல்ல போகிறீங்க, கரெக்டா? இல்லைனா எல்லாம் கொஞ்ச நாளில் சரியாயிடும்னு. இல்லை, கவலைப்படாத, இது எல்லாம் முன்னாடியே எழுதப்பட்டதுன்னு. என்னை மன்னிச்சிட்டு நான் உதவியாக இருக்கணும்னு தான். உதவ முயற்சி பண்ணாதீங்க, எனக்கு தெரியும். அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவன் விஷயத்தில் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. ஸோ இதை தொடர்ந்து நம்ம முன்முறமாக அந்த இன்னர் டீமன்ஸோட இடத்த எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த சமயத்தில் திடீர்னு நம்ம அடிச்சு நொறுக்கின கூட்டத்தை பிடிச்சிட்டு போகிறதுக்கு இன்னொரு குரூப் வரும். பட் அவங்க நம்மளோட மெத்தடில் பிடிக்காம அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பைடர்மேனுக்கு இது பிடிக்காது. நம்ம இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடிக்க அந்த இடத்துல ஒருத்தங்க என்ட்ரி கொடுக்குறாங்க. நல்ல என்ட்ரன்ஸுங்க, பார்த்து கேட்டு கொடுப்பேன். சரி, 10-9. அவனை விட அவன் நம்ம ஆளு தான். கொஞ்சம் விளக்குறியா? இவங்க சில்வர் சாப்ளினோவா, சாபிள் இன்டர்நேஷ்னல்ங்கிற ப்ரைவேட் செக்யூரிட்டியோட ஹெட். மேயர் ஆஸ்பார்னுக்காக வேலை செய்கிறவங்க. மேயருக்கு இப்போ பெட் ஆர்மியே இருக்கா? அடுத்த முறை நீ என் வழியில் வந்தேன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். சரி போ, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இதில் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, நார்மன் சில்வர் சாப்ளினோவா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்துட்டு ஹையர் பண்ணியிருக்காரு. பட் வாட் எவர், இப்போதைக்கு இவங்க 2 பேத்துக்குள்ள ஆகாதுங்க. ஒரு முரண்பாடாக தான் இருக்கும். மோதல் ஆரம்பித்தா காதல முடியும்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படிலாம் முடியாது. மோதலே தான் இருக்குது இவங்களுக்குள்ளார. பட் ஸ்டில் ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக போகும். அதை பொறுமையாக பார்க்கலாம். பட் இதை தொடர்ந்து ஃபீஸ்ட்டை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாரு நம்ம பீட்டர். ஸோ அண்ட் மே கூடவும் அதுக்கப்புறம் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு வாலண்டியராக மைல்ஸ் மொராலஸை வந்து கூப்பிட்டுக்குவார், ஜெஃபர்சனோட மகனை. இதுக்கிடையில் நம்ம பீட்டருக்கு இது மட்டும் வேலை கிடையாது. ஃபீஸ்டையும் பார்த்துக்கணும், நியூயார்க்கையும் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஆக்டேவியஸ் கிட்ட ரிசர்ச் லேபில் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும். ஆனால் ஆக்டேவியஸ்க்கு நம்ம தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறது தெரியும். அதனாலேயே நம்மளுக்கு ஒரு அட்வான்ஸ்டு சூட் கொடுத்துருப்பாரு. அதுதான் இந்த கேமோட ஓஜி சூட் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் ஆக்டேவியஸ் சிறந்த ஆளாகவே இருந்தாலும் அவரோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் ஃபெயிலியராகவே தான் போகும். ஆனால் அதை வந்துட்டு கடைசி நிமிஷத்தில் ஆல்ட்ரு பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக பீட்டர் வந்துட்டு இந்த கேமில் இருப்பார். ஸோ அதனால் ஆக்டேவியஸ் செய்வார். அதை கரெக்டாக மாற்றி கொடுக்கறது பீட்டரோட வேலையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அட்வான்ஸ்டு ப்ராஸ்தட்டிக் லிம்ஸ் எல்லாமே அவர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. பட் ஆனால் நார்மன் வந்து ஆக்டேவியஸ் கொடுத்துட்டு அந்த ஃபண்ட் எல்லாத்தையுமே நிறுத்திடுறாரு. எதுக்காக அப்படின்னா, இனிமேல் அவர் தன்னோட மெகா கார்பரேஷனான ஆஸ்காப்புக்கு கீழே வேலை செய்யணும் அப்படிங்கிறக்காக. இது வந்து அவருக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குங்க. அவருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் கூட. இதுக்கிடையில் மார்ட்டினை தேடி போறாரு நம்ம ஸ்பைடர்மேன். ஸோ மார்ட்டின் எதுக்காக இருக்காரு, அவர் என்ன பண்றாரு, அவருக்குள்ள இருக்கிற சக்தி எப்படிப்பட்டது, அவர் ஏன் அதை பண்றாரு அப்படின்னு சொல்லி அதை தேட பார்க்குறாரு. ஏன்னா அது மூலியமாக தான் அந்த டெவில்ஸ் பிரெத் என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டெவில்ஸ் பிரெத் அப்படிங்கிறது ஒரு வைரல் அண்ட் பயோ வெப்பன் அப்படிங்கிறது தெரிய வருது. இது ஆஸ்காப்னால உருவாக்கப்பட்டதும் கூட. இது ஜெனடிக் டிசீஸ்க்கு ஒரு கியூரா இருக்கக்கூடிய ஒரு இது. பட் ஆனால் இதை பற்றி முழுசாக தெரியாமல் மார்ட்டின் ஒரு சாம்பிளை மட்டும் திருடிட்டு இதை ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நார்மன் சரண்டர் ஆயிட்டான் அப்படின்னா
இது எல்லாத்தையும் நிறுத்திடும் அப்படின்னு மிரட்டுறாரு. இப்போ உங்களுக்கு டவுட் வரும், நார்மனுக்கும் மார்ட்டினுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்மளுக்கு இப்போ மேரி ஜேன் கூட சேர்ந்து மார்ட்டினை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணுறோம். ஸோ எப்படியாவது மார்ட்டின்லியை பிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸை முடிச்சு தரமாக நம்ம மார்ட்டின்லியை பிடிச்சி அந்த டெவில்ஸ் பிரத்தையுமே சேவ் பண்ணிடுவோம். இப்போ த ராஃப்ட் அப்படிங்கிற ஒரு மேக்ஸிமம் செக்யூரிட்டி பிரிசனில் அவரை சரி பிடிச்சிருப்பாங்க. பட் இந்த ஒரு சம்பவத்தை தொடர்ந்து ஓகே, ஸோ இதெல்லாத்தையுமே சரியா பண்ணாலுமே இன்னொரு பக்கம் ஆட்டோ வந்துட்டு ரொம்பவே கடுப்பில் இருக்காருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதனால ஒரு என்ஹான்ஸ்டு லிம்ஸை வந்து உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அது வந்து ஹியூமன் பாடி லிமிடேஷன்ஸையும் தாண்டி இருக்கு. 4 மெக்கானிக்கல் டென்டக்கல்ஸ் அது எதால் ஆப்ரேட் ஆக முடியும் அப்படின்னா அவரோட பேக்கில், அண்ட் மென்டலி கட்டுப்படுத்த முடியும். எது மூலியமானா நியூரல் இன்டர்ஃபேஸ் மூலியமா. ஸோ இதை வந்துட்டு நம்ம பீட்டர் கிட்ட காட்டுறது மூலியமா ஒரு விஷயத்தை அவர் ரிவீல் பண்ணிடுறாரு. என்ன அப்படின்னா தான் ஒரு நியூரோ மஸ்குலர் டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்துட்டு தெரியப்படுத்திடுறாரு. ஸோ அது அவரை இம்மோபிளைஸ் பண்ணுறது தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கும். பட் ஸ்டில் அந்த லிம்ஸ் இருக்கு இல்லையா, அது அவரோட பாடியே ஃபெயில் ஆனாலும் அவரோட வேலையை முடிக்கிறதுக்கு அந்த லிம்ஸ் வந்துட்டு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராகவே தெரியும். பட் ஆனால் பீட்டருக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இது உங்கள் மைண்டையும் பர்சனாலிட்டியுமே மாற்றிடும், அதனால் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஆனால் அதை ரகசியமாக அதை அவர் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு. ஏன் அப்படின்னா நார்மன் மேலே இருக்கக்கூடிய கடுப்பு. சரி, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா இப்போ ராஃப்டுக்குள்ள ஒரு பிரேக் அவுட்டு. அதில் ஸ்பைடர்மேனோட மிகப்பெரிய எதிரிகள் எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க. மார்டினு, எலக்ட்ரோ, வல்ச்சர், ரைனோ, ஸ்கார்பியன் எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. சரி, 5 பேர் வந்துட்டாங்களா, 6வது ஒரு ஆள் இருக்கணுமே, 6வது ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். பட் இப்போ எல்லாத்தையும் பிடிக்க போன நம்ம ஸ்பைடர்மேனுக்கு தம்பி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஆட்டோ ஆக்டேவியஸ் டாக்டர் ஆக்டோபஸாக வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் இவங்க எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட உங்களுக்கான பிரச்சனையை நான் தீக்கிறேன்னு சொல்லி ஒரு கூட்டமாக வச்சு ஸ்பைடர்மேனை தூக்கி எரிஞ்சிடுறாங்க. முக்கியமாக விஷத்தை செலுத்தி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டெவில்ஸ் பிரத்தை திரும்ப எடுக்கிறது மட்டும் இல்லாமல் டைம் ஸ்கொயர்லேயே அதை மொத்தமாக ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஸோ அதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் அவுட் பிரேக் நடக்க ஆரம்பிச்சிருது. நிறைய பேர் அதில் பாதிக்கப்படுறாங்க. அதில் ஆண்ட்மேவும் ஒருத்தங்க. ஸோ இந்த நியூயார்க் நகரமே பட்டு மோசமான நிலைமையில் இருக்கு. இப்போ அந்த ஆட்டோட டீம் மொத்தமும் அந்த நகரத்தையே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சமயத்தில் நார்மன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மார்ஷல் லா வந்து டிக்ளேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்கும் காரணம் ஸ்பைடர்மேன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் வந்து தலைமுறையில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை குத்திடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆக்கி விட்டுறாப்புல. பட் இருந்தாலும் ஸ்பைடர்மேன் கொஞ்சம் கொஞ்சமாக நகரத்தை திரும்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராரு. எலக்ட்ரோ, வல்ச்சர், ரைனோ, ஸ்கார்பியன் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு. ஸோ ஆல்ரெடி இவ்வளோ பிரச்சனையாக அதில் வந்துட்டு நம்ம ஃபீஸ்ட் நடத்திட்டு வந்திருப்போம்ல. ஸோ அதில் பற்ற வச்சு விட்டுருவானுங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு ஆண்ட் மேவையும் அண்டு மைல்ஸையும் காப்பாற்றுற மாதிரி இருக்கும். பட் அவங்கள காப்பாற்ற போகிற சுச்சுவேஷனில் நம்மளே வந்துட்டு அவங்க காப்பாற்றுற மாதிரி ஆகிரும். பட் இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷன் எம்ஜேக்கும் ஸ்பைடர்மேனுக்கு நடக்கும். அவர் எம்ஜே வந்துட்டு கன்ஃபஸ் பண்ணுற ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். கைண்ட் ஆஃப் ஒரு நல்லா இருக்குங்க. மே ஓகேயா? எல்லாரும் பத்திரமா இருக்காங்க. எம்ஜே, நீயும் மைல்ஸ் மட்டும் இல்லைனா இந்நேரம் நான் என்ன செத்துருப்பியா? நானும் தான் 8500 தடவை செத்துருப்பேன் நீ காப்பாற்றலைன்னா. அதனால நானும் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன். புத்திசாலி தான். ஹே, என்னை மன்னிச்சிரு. நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன்ல. கொஞ்சம் கஷ்டம்தான்ல ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் காப்பாற்றப்படுறவங்களா இருக்கிறது. சில சமயங்களில் நானும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். நான் உன்னை அப்படி யோசிக்க வச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு. ஸ்டில் நம்ம பார்ட்னர்ஸ் தானே எப்போவுமே. ஆனால் இந்த சமயத்தில் தான் மேரி ஜேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நார்மனோட பென்த் ஹவுஸ்குள்ளே போகிறாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறாங்க. ஸ்பைடர்மேன் இல்லாமல் தான் போகிறாங்க, வேறு வழி இல்லை. உள்ள எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வரும்போது ஸ்பைடர்மேன் காப்பாற்றி தான் ஆகணும். பக்கத்தில் வந்துட்டியா? நான் கொஞ்ச நேரத்தில் நார்த் வெஸ்ட் கார்னருக்கு வந்துடுவேன். ஹே, நீ ரெடி தானே? இல்லை, நான் குதிக்கிறேன், நீ பார்த்துக்கோ. உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. நீ அசுத்திட்ட.
அதில் என்ன தெரிய வருது அப்படின்னா, ஸோ ஆஸ்காப் வந்து டெவில்ஸ் பிரெத் எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா ஹாரிக்காக தாங்க. ஸோ நார்மனோட மகன் டெர்மினலி அவன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறனால அவனை குணமாக்கறதுக்காக தான் இது. ஸோ அதை வந்து உருவாக்குனதும் ஒரு குழந்தை மேலே டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அந்த குழந்தை தான் மார்ட்டின். ஸோ ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டாக தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்தியிருக்காங்க. பட் அது மூலயமா தான் இந்த மிஸ்டர் நெகட்டிவ் அப்படிங்கிற எபிலிட்டிஸ் அவருக்குள்ளே வந்திருக்கு. பட் ஆனால் அந்த எபிலிட்டிஸ் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி ஆகிடுது. அந்த எனர்ஜினால அந்த எனர்ஜி மார்ட்டினோட அப்பா அம்மாவை கொன்றுது. இந்த ஒரு தருணத்திலிருந்தே நார்மன் மேலே அவருக்கு ஒரு வெறுப்பு. அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த டெவில்ஸ் பிரெத்துக்கு ஒரு ஆன்டிடோட் இருக்குது அப்படிங்கிறதையுமே எம்ஜே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு ஆன்டிடோட்டையுமே மார்ட்டின் திருடிட்டான். அண்ட் ஆக்டேவியஸும் நார்மனும் ஒட்டுக்காக தான் அந்த ரிசர்ச்சில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நார்மனோட ரிசர்ச் எல்லாமே வந்துட்டு சரியா இல்லை அப்படிங்கிறது ஆக்டேவியஸுக்கு புரிஞ்சுதான் தனியாக வந்திருப்பார். பட் ஸ்டில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்துட்டு அங்கீகாரம் கிடைக்காம நார்மனோட ஃபெயிலியர்ஸுக்கு வந்துட்டு அங்கீகாரம் கிடைச்சி ஒரு மேயர் அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறதே அவருக்கு வெறுப்பு தான். இந்த சமயத்தில் திறமை இருக்கிற இவர் வந்துட்டு யாருமே பெருசாக கண்டுக்காததும் திறமில்லாத ஒருத்தனை தூக்கி வச்சு ஆடுறது மட்டும் அவர் சுத்தமாக பிடிக்கல. இந்த ஒரு விஷயந்தான் வந்து ஆக்டேவியஸ்க்கு நார்மல் மேலே இருக்கிற கடுப்பு. இது எல்லாமே மொத்தமாக நம்ம ஆளுக்கு தெரிய வந்தோன்னே என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஹாரிக்கு உடம்பு சரியில்லை, நார்மன், லீ, ஆக்டேவியஸ். எனக்கு தெரியும். இது எல்லாமே என் தப்பு தான். ஹே, திரும்ப அப்படி சொல்லாத. நீ இனிமே தனியா இல்லை பேட். நானும் மைல் சுஃபீஸ்ட்டை பார்த்துக்கிறோம். நீ நார்மனை கண்டுபிடி, அப்படியே கியூரியும். தேங்க்ஸ் பார்ட்னர். இதெல்லாத்தையும் தெரிஞ்சுன்னே நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுதுங்க. ஸோ என்னதான் ஹாரி இப்படி இருந்திருக்கான், இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, ஆட்டோவோட பிரச்சனை, நார்மனி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுன்னா டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் இப்போ எம்ஜே மூலயமா இருக்கிற ஒரே விஷயம் இனிமேல் நீ தனியால் இல்லை அப்படிங்கிறது தான். பட் என்னதான் ஒரு பக்கம் தனியால் இல்லை அப்படிங்கிறத எம்ஜே கூட இருக்குன்னு சொல்லி மட்டும் மீன் பண்ண கிடையாது. எம்ஜேவோட தோளில் ஒரு சிலந்தி இருக்குது தெரியுதுங்களா, அது சொல்லுது நீ நிஜமாலுமே இதுக்கப்புறம் தனியாக இல்லை அப்படின்னு சொல்லி. இதை யாரை குறிக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, இதெல்லாத்தையும் விட்டுட்டு கடமை தான் முக்கியம்னு சொல்லிட்டு நேரடியாக மார்ட்டினை ட்ராக் பண்ணி போகிறாரு. ஆஸ்காப்குள்ளே தான் வந்துட்டு இருக்காரு. பட் ஆனால் சுற்றி வந்துட்டு சேபிளோட ஆட்கள் எல்லாருமே இருக்காங்க. அவங்களும் ஸ்பைடர்மேன் உள்ளே போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவர் தான் வந்துட்டு ஒரு தலைமறைவாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி முத்திர குத்திருக்காங்களே, அதனால அவங்களோட சண்டை. இந்த ஒரு சண்டையில் சேபிளுக்கு செம்ம கடுப்பாயிருது. நேரடியாக வந்து அடிச்சிடுறாங்க. பட் நம்ம ஸ்பைடர்மேன் கன்வின்ஸ் பண்ணிடுறாருங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் மார்ட்டினை அடிச்சு தோக்கடிச்சிடுறாருங்க. ஆனால் என்னதான் தோக்கடிச்சாலும் அந்த இடத்துல ஆட்டோ வரது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேனை கொடூரமாக தாக்கி ஆன்டிடோடையும் நார்மனையும் தூக்கிட்டு போயிடுறாரு. ஸோ இந்த சமயத்தில் சேபிள் நிஜமாலுமே கொஞ்சம் ஃபெமைனாக நடந்துக்குவாங்க. ஸோ நேரடியாக கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் வேணாம் ஃபீஸில் கொண்டு போய் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த ஃபீஸ்ட்டுக்கு கொண்டு போகும்போது அவர் ரொம்ப முடியாமல் இருந்தாலும் இந்த சமயத்தில் இன்னொரு சம்பவம் நடக்கும். என்ன அப்படின்னா ஆஸ்காப்பில் ஒரு ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஸ்பைடர் இருந்திருக்கும். அந்த ஸ்பைடர் தான் கிட்டத்தட்ட லேப்ல இருந்து நம்ம மேரிஜன் மேலே ஏறி இருக்கும். அந்த ஒரு ஸ்பைடர் இப்போ ஃபீஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கும். அந்த ஃபீஸ்ட்டுக்குள்ளே வந்த ஸ்பைடர் நம்ம மைல்ஸ் மொரால்ஸை கடிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிடும் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறது தான். என்னதான் காயப்பட்டு அடிபட்டிருந்தாலுமே இப்போ நம்ம மக்களுக்காக நின்னாகணும். ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. அதனால பீட்டர் முடியாமல் போயும் ஒரு ஆர்மர்டு சூட் ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆஸ்காப் டவர் மேலே ஆட்டோ கூட வந்துட்டு சண்டைக்கு நிற்கிறாரு. நார்மனை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு சரியான சண்டை. அந்த சண்டையோட முடிவில் ஒரு விஷயங்கள் தெரிய வரும். ஸோ லிட்டரலி சண்டையுமே நடக்கும். பீட்டர், உன்னை நான் என் மகனாக பார்த்தேன். ஆனால் மற்றவங்கள மாதிரி நீயும் எனக்கு எதிரானவனா மாறுவேன்னு நான் நினைக்கல. எதிராவா? நான் உங்களை தெய்வமாக பார்த்தேன். உங்கள் ஞானம், உங்கள் மனசாட்சி, எல்லாத்துக்கும் உதவி பண்ணுங்கிற எண்ணம் நீங்கள் எப்பவுமே எதையுமே கைவிட்டதே கிடையாது. ஏன்னா நம்மளை மாதிரி ஆட்களுக்கு சில கடமைகள் இருக்குது, பொறுப்புகள் இருக்குது. எந்த விதமான பாராட்டும் கிடைக்கலனாலும் நமக்கு மரியாதை கொடுக்காதவங்களுக்கும் அவங்களுக்கு புரியுதோ இல்லையோ அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சாகணும். நீங்கள் சொல்கிறது தப்பு. உங்களை மாதிரி மட்டும்தான் நான் ஆகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி எடுத்துட்டீங்க. ஆமாம், கண்டிப்பாக நீ சொல்கிறது சரிதான் பீட்டர். எனக்கு இப்போ தான் நல்லா புரியுது. ஒரு சின்ன ஏமாற்றம் என்னை பெருசாக பாதிச்சிச்சு.
ஆனால் என்னால் அதை சரி பண்ண முடியும். நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சரி பண்ணலாம். நீ நீ எனக்கு உதவி பண்ணணும். என்னால் முடிஞ்சது தான் பண்ணுறேன். உங்களுக்கான உதவி நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். நோ, அவங்க ஜெயிலில் போட்டால் என் கையை எடுத்துருவாங்க. இந்த வெறும் உடம்பை வச்சுக்கிட்டு நான் தவிக்க வேண்டியது தான். ப்ளீஸ் பீட்டர், அது நான் இல்லை. எப்போவுமே என்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்க. நீ ப்ராமிஸ் பண்ணியிருக்க. ஞாபகம் இருக்கா? என்னை நம்பு. உனக்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. சீக்ரெட் எல்லாம் எனக்குள்ள பத்திரமா இருக்கும். உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணுங்க டாக். நம்மளால் முடிஞ்சது அது மட்டும்தானே. பீட்டர், அது நம்மளுக்கு எவ்வளோ வேதனையை கொடுத்தாலும் பண்ணலாம். பீட்டர் எங்கே போகிற? பீட்டர், பீட்டர். பட் ஸ்டில் எண்ட் ஆஃப் த டே அவர் எல்லாத்தையும் தோக்கடிச்சுக்கிட்டு ஆன்டிடோட்டையும் எடுத்துக்கிட்டு ஆட்டோ வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு நேரடியாக ஃபீஸ்ட்டுக்கு போகிறாரு. ஆனால் அங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்தா இதுக்கு நம்ம ஆன்டிடோட் ரெடி பண்ணணும், ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இது ரெடி பண்ணுற கேப்பில் ஆண்ட்மே இறந்துருவாங்க. இருக்கிற ஒரு க்யூரை ஒன்று அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இதை வச்சு நிறையா க்யூர் ரெடி பண்ணி, அதாவது டோசேஜ் ரெடி பண்ணி மக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஆனால் மக்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக டோசேஜுக்கு இதை கன்வெர்ட் பண்ணும்போது அந்த கேப்பில் ஆண்ட்மே இறந்துருவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சோம். இந்த சமயத்தில் ஒரு எமோஷ்னலான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். இந்த சீக்வன்ஸுக்கு அழுகாதவன் மனுஷனே இல்லைங்க சீரியஸ்லி. பட் ஆனால் ஆண்ட்மேக்கும் தெரியும், மாஸ்க் கழட்டு, நீ தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்டரலி ஒரு மீம் இருக்குல்ல, இது என்னோட கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறை காட்டுற மாதிரி அந்த சீக்வன்ஸ் தாங்க லிட்டரலி நடந்துச்சு எனக்கு. ஸோ வேறு வழி இல்லை, ஆண்ட்மே இறந்துடுறாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது ஒரே விஷயந்தான், நீ ஸ்பைடர்மேன் எனக்கு தெரியும், நான் உன்னை நினச்சி பெருமைப்படுறேன் அப்படிங்கிறது. ஸோ இப்போது 3 மாதத்துக்கு அப்புறம் நியூயார்க்கில் இருக்கிற எல்லாருமே நார்மலாக ஆயிடுறாங்க. அண்ட் பீட்டர், மேரிஜன் கிட்டத்தட்ட திரும்ப ஒன்று சேர்ற மாதிரி தான் இருக்கும். இதோட கதை முடிஞ்சுதான்னு கேட்டால் அதுதான் இல்லை. இதை தொடர்ந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன். நான் அந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் இல்லை தான், இருந்தாலும் எல்லாமே நீ அவகிட்ட எப்படி கேட்குறேங்கிறதுல தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு. ஏய் சரி, இதை எங்கே வைக்கட்டும்? சரியா இங்கே. சரி. ஸோ பீட், யா, என் அம்மா கிட்ட சொல்ல முடியாத உன்னை உன்கிட்ட சொல்லலாமா? என்னது? அது என்னன்னா, கொஞ்சம் வினோதமான விஷயங்கள் நடக்குது என்னோட உடம்புல. ஓ ஓ சரி, இங்கேல உன்னோட வயசில் இந்த மாதிரி இருக்கும்போது உடலில் சில மாற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ சில இடத்துல சில விஷயங்களை நீ வந்து இல்லை, அது இல்லை. அது என்னன்னா, சொல்றதை விட காட்டினாதான் சரியா இருக்கும். இல்லை 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 சொல்லலை, வினோதமா இருக்குல்ல? எனக்கு என்னமோ அப்படி தோணலை. என்னதான் மொராலஸ் வந்துட்டு இனிஷியலாக பேசும்போது தம்பி உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இது அதிர்ச்சி இல்லை, சாதாரணமான விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி அது மாறி இருக்கும். கதவை சாத்தி சட்டையை தூக்கணும்னு பயவுல என்னமோ ஏதோ நினச்சிட்டாப்ல. ஒரு செகண்ட் நீ தப்பானவன் தான் அப்படின்னு நினச்சிருப்பாரு. இல்லை இல்லை நோ நம்ம புள்ளனா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். பட் இதை தொடர்ந்து ஒரு இன்கிரெடிட் இருக்குது. என்ன அப்படின்னா, நார்மன் ஒரு ரகசியமான லேபுக்குள்ளே போகிறாரு. அதில் ஹாரியை கிட்டத்தட்ட ஒரு பிளாக் கலரில் சிலந்தியோட வலை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸுங்க, ஓகேவா, அது கூட சேர்ந்து ஒரு ஸ்டேசிஸில் வச்சிருக்கிற மாதிரியும். ஸோ அப்போ அந்த நார்மன் அந்த ஒரு கிளாஸில் கை வைக்கும் போது, ஸோ லிட்டரலி நார்மன் நான் கண்டிப்பாக உன்னை குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறாருங்க. அந்த டேங்க்ல கை வைக்கும் போது அதுக்குள்ள இருக்கிற
சப்ஸ்டன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரியும் லிட்ரலி இவர் அது காப்பி பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆக அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் மெயின் ஸ்டோரி முடியுது. பட் அந்த நகரத்தில் இன்னும் பிரச்சனைகள் தீரல. கண்டிப்பாக வேறு சில பிரச்சனைகள் இருக்கும்ல. மெயினான ஆளுங்களாம் உள்ளே போயிட்டாங்க. பட் அப்போ தான் இதுக்கு முன்னாடி ஆண்டுட்டு இருந்த சின்ன சின்ன சிற்றரசுகள் மாதிரி இருந்த கேங்கெல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் வெளியில் வருவாங்க. அப்படி வெளியில் வரது மூலமாக அந்த நியூயார்க் நகரமே ஒரு தூங்கா நகரமாக மாறுது. ஸோ சில மாதங்களுக்கு அப்புறம் மாஜியா கிரைம் ஃபேமிலிஸ் எல்லாருமே இப்போ பெரிய கைகள்லாம் போனதுனால அந்த இடத்த ஃபில் பண்ணணும் அப்படிங்கறக்காக எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்கங்க. ஓகேவா, லிட்டரலி வில்சன் ஃபிஸ்கோட இடம் அண்டு மார்ட்டின் லீயோடது எல்லாத்தையுமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் ஒரு பர்டிகுலர்லி ஒருத்தவங்களோட ஃபேமிலி, ஓகேவா, அதாவது கிரைம் ஃபேமிலி ஒருத்தவங்களை வந்து தடுக்கிறதுக்காக நம்ம ஸ்பைடர்மேன் போகிறாரு. எங்கே அப்படின்னா மேன்ஹாட்டன் மியூசியம் ஆஃப் கான்டெம்பரரி ஆர்ட், ஓகே, அங்கே தான் போகிறாரு. ஸோ டிஸ்பிளே இருக்கக்கூடிய பெயிண்டிங் அவங்க திருடுறதுக்காக பார்க்கும்போது நம்மளால் அதை தடுத்து நிறுத்திடுறாரு. சரி, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சே அப்படின்னு நினைக்கும் போது தான் செக்யூரிட்டி வால்ஸ் எல்லாம் சரியாக இருக்குது, புல்லட் ப்ரூஃபும் கூட. இதுக்கப்புறம் யார் நினைச்சாலுமே மரியா கிட்ட கூட நெருங்க முடியாது. இப்போ வேலை முடிஞ்சுது அப்படித்தானே? அப்படித்தான் நினைக்கிறேன். சரி, நான் உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடடா. ஏன் அங்கே அப்படியே பார்க்க நல்லா இருக்கியேடா. ஒர்க் அவுட் பண்ணுறியோ? இல்லை, ஆனால் உண்மையை சொன்னால் கொஞ்சமா. என்ன தனியாக சுற்றிட்டு இருக்க போல, இல்லை உன் எக்ஸோட சேர்ந்துட்டியா? என்னம்மா இவ்வளோ கேள்வி கேட்குற? கொஞ்சம் ஆர்வம் தான். ஆனால் அது பூனைகள் நல்லதில்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு இங்கே என்ன வேலை அப்படிங்கிறது ஏன் சொல்லக்கூடாது? நான் சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. உன் புது ட்ரிக்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனால் நீ இன்னும் அப்டேட்டே ஆகலை போலையே. எப்போ நீ இந்த ஆர்ட்டை திருடுறதெல்லாம் நிறுத்த போகிற? நான் ஆர்ட்காக வந்தேன், நீ யாரடா சொன்னா? ஹே, என்ன பண்ணிட்டு இருக்க? நீ சிலரை காப்பாற்ற வேண்டியது இருக்கு போல. அடைச்ச மறுபடியுமா? ஸோ இப்போ அவருக்கு ஒரு புது மிஷன் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, முன்னாள் காதலியோட முன்னாள் காதலி, ஆக்சுவலி மேரேஜ் ஆனே முன்னாள் காதலியாக இருந்து இப்போ காதலி ஆயிட்டாங்க. அதுவே கொஞ்சம் முரண்பாடாக தான் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் அந்த கேப்பில் ஒருத்தவங்களை வந்துட்டு காதலிச்சிருப்பாரு. அவங்கள வந்துட்டு திரும்ப பார்த்தோன்னே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ வேற வழி கிடையாது. பிளாக் கேட் வந்துட்டு ஓகே பெயிண்டிங்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு யூஎஸ்பி டிரைவை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த டிரைவில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இவருக்கு கரெக்டாக தெரியல. பட் எம்ஜே மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, ஹேமர் ஹெட்டோட ஃபேமிலி வந்துட்டு இந்த மாதிரி டிரைவ்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதனால எனக்கு என்னவோ பிளாக் கேட் வந்துட்டு அவங்களோட சேர்ந்து தான் வேலை செய்யறா போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதனால இப்போ பிளாக் கேட்டை பிடிச்சாகணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு இருக்க. ஏன்னா அவங்க தொடர்ச்சி வந்துட்டு நிறைய கிரைம் ஃபேமிலியோட டிரைவ்ஸ் எல்லாமே திருடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சமயத்தில் வந்துட்டு நம்ம பிளாக் கேட்டை பிடிச்சிருவோம். பிடிச்சப்போ உன்னை கண்காணிக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய ஞாபகம்லாம் வருது. அந்த டிரைவில் என்னதான் இருக்கு? நிஜமாவே அதில் என்ன இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியாது. அப்புறம் எதுக்காக அதை திருடிட்டு இருக்க? நான் இதை பண்ணலைன்னா அவங்க என் பையனை கொன்னுடுவாங்க. இரு, ஓ மகனா? அடச்சே, ஃபெலிஷியாவுக்கு மகன் இருக்கானா? ஒருவேளை நான் அப்பாவாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஒருவேளை இருந்தா? இல்லை இல்லை இல்லை, இப்போ அதை யோசிக்காத. ஆல்ரெடி ஏடா கூடமாக பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதில் இவர் தான் அப்பாவோ அப்படிங்கிற டவுட் வேறு இருக்கு. சரி, எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஸ்பைடர்மேன் ஒரு கட்டத்தில் வந்துட்டு சரி ஓகே பையனை காப்பாற்றுறதுக்கு நான் உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஏன்னா ஒருவேளை அவர் அப்பாவாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கிடையில் அந்த டிரைவுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத எம்ஜே கண்டுபிடிச்சிருவாங்க. என்னன்னா மாஜியா ஃபேமிலிஸோட சொத்து தான் அதுக்குள்ளே இருக்குது ஃபுல்லாமே. ஓகேவா, கலெக்டிவ் ஃபார்ச்சூன்ஸ் தான் ஃபுல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹேமர் ஹெட் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு வால்ட். ஓகேவா, அந்த வால்ட்டுக்குள்ளே தான் ஒரு வேளை பிளாக் கேட்டோட மகனை பிடிச்சி வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டோட ஸ்பைடர்மேன் பிளாக் கேட் வந்துட்டு உள்ள போறாங்க. ஸோ ஆக்சுவலி அந்த வால்ட் வந்துட்டு ஒரு வேர் ஹவுஸ்ல தான் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் அங்க இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு தேடி பார்க்கறாங்க, எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் தான் நேரடியாக உள்ள போறாங்க. உள்ள போனா அங்க நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு அதிர்ச்சி. ஃபெலிஷியா, அட இல்ல இல்ல இல்ல, என்னை பார்த்தா அவளுக்கு எப்படி தெரியுது? தயவு செஞ்சு உன்னோட விளையாட்டு எல்லாத்தையுமே நிறுத்திக்கிட்டு என்கிட்ட உண்மையை சொல்றியா? சாரி செல்லம், இவ்வளோ பெரிய வேலையை செய்ய எனக்கு ஒரு கை தேவைப்பட்டுச்சு. அப்போ இது எல்லாமே பண்ணது அந்த ஹேமர் ஹெட்டோட டிரைவுக்காக தான்ல?
மாஜயாவோட மொத்த சொத்தும் என் உள்ளங்கையில் இருக்கு இப்போ. அப்போ நீ ஹேமர் ஹெட்டுக்கு ஃபேக் ட்ரைவ்ஸ் கொடுத்தியா? அவன் என் மேலே கடுப்பில் இருப்பான்னு நீ நினைக்கிற? அப்போது கடத்திட்டான்னு சொன்னது உன் பையன், இது எல்லாமே போய் அப்படி தானே? அதை பொய்ன்னு சொல்கிறத விட நான் திசை திருப்பினேன்னு சொல்லலாம். இதை பாரு, எது சரியோ அதை பண்ணு. அந்த டிரைவ் எல்லாத்தையும் எடுத்து போலீஸ்கிட்ட போ. இதை நான் சம்பாரிச்சது. அது மட்டும் இல்லாமல் ஹேமர் ஹெட் மிஷனில் இருக்கான். எதுவும் அவனை தடுக்க முடியாது. ஒருவேளை என் செயல் அவனை தாமதமாக்கும். மொத்தமாக சுத்து போடுவாரா? அப்படி வாழ்ட்டு போய் பாருங்க. சரி, கிளம்புற நேரம். உனக்காக ரிவேரால் ஒரு கிளாஸோட காத்துட்டு இருக்கேன். ஃபெலிஷியா! ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மிஸ்டைரக்ஷன் அப்படிங்கிறது தெரிய வந்தோன்னே, பட் ஸ்டில் இப்போது நம்ம பிளாக் கேட்டோட உயிர் ஆபத்து இருக்குது. ஏன்னா ஹேமர் ஹெட் மேலே கையை வச்சுக்கிட்டு யாரும் சும்மா போயிட முடியாது அப்படிங்கிறதுனால பிளாக் கேட்டை வந்துட்டு கொல்ல சொல்லிடுவாங்க. ஸோ ஸ்பைடர்மேன் அதனால் காப்பாற்றுறதுக்காக ட்ராக் பண்ணி போவார். பட் ஸ்டில் பிளாக் கேட் ஒன்ஸ் அவங்களோட டோரில் கை வச்சோடனேயே அங்கே ஒரு பிளாஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த பிளாஸ்ட்டில் அவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி தெரியல. பட் ஆனால் ஒரு பக்கம் பெட்ரையலாகவே இருந்தாலும் இந்த இடத்துல பீட்டர் கொஞ்சம் வருத்தம் தான். அது மட்டும் இல்லாமல் ஹேமர் ஹெட் கிட்ட அவங்க கொடுத்த ட்ரைவ்ஸ் எல்லாமே ஃபேக்கு. ஒரிஜினல் ட்ரைவ் எல்லாமே பிளாக் கேட் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா அதை வச்சு அவங்கள பற்றின எல்லாமே அதில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். பட் எண்ட் ஆஃப் த டிஎல்சி வரும்போது நம்மளுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, பீட்டர் மேரி கிட்ட சொல்கிறது ஒன்று தான், ஃபெலிஷியாவோட பாடி இன்னும் கிடைக்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் அவளுக்கு ரிலீவாக இருக்குது. நான் வந்து அப்பா ஆகலை அப்படிங்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் ரிலீவாகவும் இருக்குது. அப்போ மேரி ஜேன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா, ஒரு நாள் நீ சிறந்தவனாக இருப்ப. எப்போ அப்படின்னா சரியான நேரம் வரும்போது, அதே சமயம் அப்பவும் கூட சரியான பர்சனும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த பிளாக் கேட்டோட மரணத்தை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மேஜியா ஃபேமிலிஸ் எல்லாமே பயங்கரமாக அவங்களுக்குள்ளேயே போர். ஸோ ஊரே ஒரு போர்க்களமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்துடுது. ஓகேவா? இப்போ ஹேமர் ஹெட்டோட ஆட்கள் எல்லாருமே சேபிளோட வெப்பனரி எல்லாத்தையுமே எடுத்துடுறானுங்க. அதை வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு பிரச்சனையை யார் கேஸை எடுத்து பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம யூரி தான். ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கிற மாதிரி இல்லை? எப்போ ஆரம்பிக்கலாம்? சரி கேளுங்க, நான் உங்களை திசை திருப்புறேன். ஜென்டில்மேன், நீங்கள் எல்லாரும் தயாரா? ஸ்பைடி, இதை பாரு. நல்லா இருக்குங்க. இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை லியூட்டனன்ட். சாரி கேப்டன், என் பையன் பிறந்த நாளுக்காக கொடுத்த கிஃப்ட். இல்லைனாலும் அவர் கூட சேர்ந்து வேலை பார்க்குற சான்ஸ் கிடைக்காது. உங்களுக்கே தெரியுமே. அதை விடுங்க, நேரமாச்சு. எல்லாரும் அவங்கவுங்க பொசிஷனுக்கு போங்க. எஸ் மேம். நம்ம யாருன்னு காட்டலாம். ஸோ ஸ்பைடர்மேன் பிளானோட திசை திருப்பி சண்டையெல்லாம் போடுறாங்க. பட் ஆனால் இந்த சமயத்தில் நம்மளோட வாட்ச் ஒருத்தர் கட்டிட்டு வந்திருப்பார்ல, ஸ்பைடர்மேன் பொம்மை போட்டது, அவரை வந்து ஹேமர் ஹெட் கொல்ற மாதிரி ஆகிரும். ஏன்னா ஹேமர் ஹெட்டை பிடிக்கிறக்காக போனது ஒரு ட்ராப் அப்படிங்கிறது தெரிய வந்து அந்த இடத்துல யூரி முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுவாங்க தான். சீக்வன்ஸே நல்லா இருக்கும். பட் ஸ்டில் அவங்களால கூட இருக்கிற அந்த பர்சனை காப்பாற்ற முடியாது. ஸோ எமோஷனலி அவங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. ஸ்பைடர்மேன் அதனால நீ கொஞ்சம் லீவ் எடுத்துக்கோ, உன்னோட வேதனையிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் கேஸ் எடு, இப்போ எடுத்தீங்கன்னா எமோஷனலி தப்பான முடிவுகள் எடுப்பேன் அப்படிங்கிறனால வேணான்றுவாரு. நான் கண்டிப்பாக ஹேமர் ஹெட்டை பிடிப்பேன் அப்படின்னு சபதம் எடுக்கிறாருங்க. ஓகேவா? ஸோ மற்ற மேஜியா டான்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் பிடிச்சிருந்தாலுமே ஹேமர் ஹெட்டோட ஃபோர்ஸஸ் எல்லாருமே போலீஸோட கான்வாய்ஸை வந்துட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நகரத்தில் இருக்கிற எல்லா கான்வாய்ஸையுமே. பட் ஆனால் நம்ம ஸ்பைடர்மேன் இருக்கார்ல, அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. ஆனால் இன்னொரு பக்கம் ப்ராஜெக்ட் ஒலிம்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஹேமர் ஹெட் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ அது சேபிள் இன்டர்நேஷனலோட ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ அதுக்காக நிறைய போலீஸ்காரங்களை வந்துட்டு அந்த ப்ராசஸில் வந்து கொண்டுருவான். ஸோ ஒரு பக்கம் நிறைய பேர் இறந்துடுறாங்க. ஸ்பைடர்மேனுக்கு வந்துட்டு இந்த ஒரு ப்ரொக்ரெஷன் வந்துட்டு கொஞ்சம் உலட்டலாக இருக்கிறனால வந்துட்டு யூரிக்கு செம்ம கடுப்பாயிருது. இதனால் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இறங்கிடுறாங்க. ஒருவேளை ஸ்பைடர்மேன் இதுக்கு ஊடால வந்தான் அப்படின்னா அவனை அரெஸ்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை விட ரொம்ப கொடூரமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க ரண கொடூரமாக மேஜியா இருக்கிற அந்த ஆட்கள் இருப்பாங்கல்ல, அடியாட்கள் எல்லாத்தையுமே கொன்றுவாங்க ஒரு பாரில் வச்சு. எப்பா இருந்தாலும் மேரிஜனோட ஹெல்ப்போட ஸ்பைடர்மேன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்காரு. என்ன அப்படின்னா, 3 ஜென்ரேஷனாக வந்துட்டு யூரியோட ஃபேமிலி வந்துட்டு NYPDல இருக்காங்க அப்படின்னும், யூரியோட அப்பா வந்துட்டு எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹேமர் ஹெட் இருந்து லஞ்சம் வாங்கினதுனால அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு தெரிய வரும். ஸோ பர்சனல் வெண்டட்டா இருக்கிறதுனாலே வந்து எப்படியாவது ஹேமர் ஹெட்டை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு ரொம்ப நாளாவே. ஆனால் இதை தொடர்ந்து ஹேமர் ஹெட் என்ன பண்றா அப்படின்னா, அந்த நியூயார்க் மக்களை பயம் காட்டணும் அப்படிங்கிறக்காக மாஜியா டான்ஸ் எல்லாத்தையுமே லைவ்ல போட்டுதல்னா நியூயார்க் மக்களை பயப்படாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்பைடர்மேன் முடிஞ்ச வரைக்கும் அதை தடுத்து ஹேமர் ஹெட்டையுமே தோக்கடிச்சிருவாரு. தோக்கடிச்சோன்னு என்ன ஆகும் அப்படின்னா, ஹேமர் ஹெட் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் ஒலிம்பஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து திருடிடுவான். ஓகேவா? அந்த சமயத்தில் ஸோ அது வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸோ சூட்டு அந்த ப்ராஜெக்ட் ஒலிம்பஸ் அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் இப்போ ஓகே பிடிச்சிட்டாங்கல்ல, போலீஸ் வந்துட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி
அவங்க கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி யூரி அங்கே செம்ம வெறியில் வருவாங்க. வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வி கேட்பாங்க பாருங்க. கடைசியா பார்க்கும்போது பயத்தை பத்தி என்னமோ சொன்னி, இப்ப சொல்ற எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் பரவாயில்ல. ஆக்சுவலி இந்த போர்ஷன் தரமான ஒரு போர்ஷன். ஏன்னா ஆரம்பத்தில் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இவங்க பயமே இல்லாமல் தான் இருப்பாங்க. பட் கூட இருக்கிறவங்களுக்கு எதாவது ஆயிருமேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பயம் வரும். ஓகேவா, இந்த பயத்தை கொடுத்தது யாரு, கொஞ்சம் வெறியேற்றுற மாதிரி. அப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் ஃபெட்டப் ஆகி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அதனால் திருப்பி கேட்குறாங்க. ஸோ அவன் கண்ணை காட்டி கேட்டதை இப்போ இவங்க கேட்குறாங்க. ஸோ இது கேட்டு முடிச்சோன்னா ஷூட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது பட் ஆனால் ஸ்பைடர்மேன் அதை தடுத்துருவார் தான். பட் அவன் தலையில் ஒரு காயமாயிரும். ஸோ இப்போ வேற ஆளு கிடையாது, ஹேமர்ஹெட் வந்துட்டு இறந்த மாதிரி ஆகிடுது. ஸோ இறந்தோடனே மார்ச்சரி கொண்டு போவாங்களே, ஆனாலுமே ஹேமர்ஹெட்டோட ஆட்கள் இருக்காங்களே அவங்க எல்லாருமே அந்த ஆம்புலன்ஸ்குள்ளார வரது மட்டும் இல்லாமல் திரும்ப அவனை உயிர்த்தலை வச்சிடறாங்க. உயிர்த்தலை வைக்கிறது மூலமாக இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறான், நியூயார்க்கு திரும்ப வந்துட்டு ரணகொடூரமாக ஆக்க போகிறான். ஸோ எப்படி என்ன அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்த டிஎல்சியில் நம்ம பார்க்கலாம். இதுலேயே நீங்கள் டிஎல்சி போடலாம்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் ஆனால் அந்த டிஎல்சி அப்படியே வந்துட்டு டேரெக்டாக எண்டிங்கில் மைல்ஸ் மொராலஸ் கூட கனெக்ட் ஆகும். ஸோ மைல்ஸ் மொராலஸ் ஸ்டோரி வந்துட்டு சின்னது தானே. ஸோ அதனால் வந்துட்டு அதையும் அப்படியே அதோட சேர்த்து போட்டோம் அப்படின்னா பக்காவாக இருக்கும். ஸோ அது என்ன எப்படி அப்படிங்கிறத பொறுமையாக பார்க்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ். அண்ட் இந்த வீடியோவில் டப்பிங் கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. ஸோ கொத்தமல்லி, ரெண்டர் காட் அண்டு சங்கீதா, மை ஃப்ரெண்ட் ஜீவா, அப்புறம் மஞ்சுளா, பிகாசோ வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜ் இருக்கும், அண்ட் சாரா கேமிங், இவங்க எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றியும் என்னோட அன்பும் அண்ட் லவ் யூ ஆல். ஸோ மேலும் ஒரு புதிய பார்க்கும்போது உங்களோட விடைபெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ். ஷார்ட்டாக சொன்ன எசன்டஸ். அதோட முக்கியமான விஷயம்னா பேராட்டில் உங்களுக்கு துணையாக இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ. வரட்டா. நீ உயிரோடு இருக்கியா? நான் அப்படியே செத்துருவேன் நினச்சியா?